வணக்கம். அடுத்ததாக நம்ம பதிவு ரிஷப ராசிக்கான பணப்பெட்டி யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஷப ராசிக்கான பணப்பெட்டி யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கையில் இருக்குது. ஸோ இந்த சூரிய பகவான் கிட்ட இருக்க அந்த பணப்பெட்டியை நீங்கள் எப்படி வரப்பத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசியின் கிழமையாகிய சுக்கிர பகவானுக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமைகளில் சூரியனை வணங்கி, சூரியன் உதிக்கும் போதே சூரியனை வணங்கி, நவக்கிரகத்தில் உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை பரப்பி அதன் மேல் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களின் பணப்பெட்டி பண தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். ஸோ நீங்கள் யாருக்கிட்டையும் கையேந்திர சூழல் அப்படிங்கிறது ஒருபோதும் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கோவில்களுக்கு நடக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள தடைகளை அகற்றுறதுக்காக. ஸோ அந்த தடைகளை அகற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு முறை முயற்சி செஞ்சுட்டு நான் போட்டேன், எனக்கு கிடைக்கல, நீங்கள் சொல்கிறது நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த இது பலித்தம் பிறந்தண்டியும் அந்த தெய்வத்தின் கால்களை விடக்கூடாது. நீங்கள் கட்டி பிடிச்ச அந்த கால்களை நீங்கள் விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது அந்த தெய்வம் கண்டிப்பாக உங்களை பிடிச்சி மேலே தூக்கி விடுவாங்க. ஸோ முயற்சிகள் அப்படிங்கிறது என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் வெற்றி அப்படிங்கிறதும் கிடைக்கும். அடுத்ததாக எந்த ராசிக்கு பார்க்கலாம்? மிதுன ராசி. சரி, மிதுன ராசிக்குரியதையும் சேர்த்து பார்த்துடலாம். மிதுன ராசிக்குரிய பணப்பெட்டி யாரிடம் இருக்கின்றது? சூரிய பகவான் கிட்ட இருக்கிறதுனால அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சந்திர பகவான் தாங்க. ஸோ மிதுன ராசிக்குரிய பணப்பெட்டி நம்ம சந்திர பகவான் கையில் தான் இருக்குது. ஸோ சந்திர பகவானை என்ன கிழமைகளில் வழிபடணும்? உங்கள் ராசியின் கிழமையான புதன் கிழமைகளில் சந்திரனுக்கு விளக்கேற்றணும். நவக்கிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு விளக்கேற்றி உங்கள் பண பிரச்சனையை தீர்த்து கொள்கிற மாதிரி வேண்டிக்கிடணும். இப்படி நீங்கள் விடாமல் அவர் காலை பற்றி கொள்ளும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுக்கான பண தேவைகளை பூர்த்தி செய்வார். உங்களை அடுத்தவங்க கிட்ட கையேந்திர சூழல் ஒருபோதும் வராது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு நன்மை நடந்த உடனே நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.